அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம போட்டுட்டு இருக்கோம், ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக. ஸோ டிஎன்பிசி சிடிசி எக்ஸாம் டிப்ளமோ ஐடிஐல இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் 538 கொண்டு அந்த கோட் நம்பருக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒர்க்ஷாப் கால்குலேஷன் சயின்ஸுக்கு நம்ம போட்டுட்டோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவாக நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதிக பேர் யார் எதுக்கு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தாங்களோ அதை தான் அனலைஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாமே எக்ஸ்பெக்டட் தான், அதாவது நீங்கள் ஃபில் பண்ணதை வச்சு அனலைஸ் பண்ணது மட்டும்தான், சரியா? பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ரிசல்ட் வந்தால் தான் அஃபீஷியலாக நமக்கு தெரியும், சரியா? ஓகே. ஸோ டிப்ளமோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ்க்கு எத்தனை பேர் கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 பேர் ஃபில்அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 38 பேரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹையஸ்ட்டு யார் யார் மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அதை மட்டும்தான் வந்து நம்ம கட் ஆஃபாக வந்து என்ன பண்ண போகிறோம், கன்சிடர் பண்ண போகிறோம், சரியா? ஸோ இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் இங்கே பாருங்க. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் வந்து 177 கொஸ்டின்ஸ் போட்டுருவாங்க. பிசி வந்து 177 கொஸ்டின், இதுதான் ஹையஸ்ட்டும் கூட. அதே மாதிரி பேப்பர் 1ல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 78 கொஸ்டின். பேப்பர் 1ல் வந்து 78 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 255 கொஸ்டின்ஸ் பிசிக்கு, சரியா? அப்போ டெக்னிக்கலில் வந்து 177 தான் வந்து ஹையஸ்ட். பிசிஎம் பார்த்தீங்கன்னா 145, எம்பிசி பார்த்தீங்கன்னா 170, எஸ்சி 158, எஸ்சிஏ 152, எஸ்டி வந்து 120. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க், அதாவது அவங்க ஃபில் பண்ணதுல ஹையஸ்ட் மார்க் எதுவோ அதை தான் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபில்டர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? அப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் 177 டெக்னிக்கல்லையும் ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட் 100க்கு 78 கொஸ்டின்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் ஹையஸ்ட். ஓகே, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 255 கொஸ்டின், அதாவது 300க்கு 255 கொஸ்டின், 450க்கு 382.5 மார்க். ஓகே, பிசியை பொறுத்த வரைக்கும். இதே பிசிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145. அப்போ பிசிக்கு எவ்வளோ சார் கட் ஆஃப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்த்து 255 சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒர்க்ஷாப் கால்குலேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, 240லேருந்து 260. ஸோ அதே கேட்டகரியில தான் இங்கேயும் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 250லேருந்து 260 தான் இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் தான். பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதுதானா அப்படின்றது தெரிஞ்சிடும். நீங்கள் ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் எக்ஸ்பெக்டடாக இருக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 215. அப்போ 215ல இருந்து ஒரு 5 டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க்ஸ் வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க். எம்பிசிடிஎஸ்சினா 240 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வச்சுக்கோங்க. எஸ்சி 220 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, எஸ்சிஏ 208. ஆனால் இவ்வளோ எல்லாருமே போட்டிருக்காங்களான்றது தெரியல. இதெல்லாம் ஹையஸ்ட் மார்க். பட் அதுக்கு கீழேயும் எடுத்திருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எவ்வளோ பேர் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கட் ஆஃப் வரும், தெரியுமில்ல உங்களுக்கு. ஸோ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 188. ஸோ ஓவராலாக பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்த்து இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ். மார்க் வந்து இந்த சைடு இருக்கு. உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வந்து சொல்கிறேன், எவ்வளோ கொஸ்டின் போட்டிருந்தா சேஃபாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு தான். ஸோ இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ். ஸோ நிறைய பேர் நல்லாவே பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ 38 பேர்ல இவங்க தான் வந்து ஹையஸ்டா நம்ம வந்து என்ன பண்ணிருக்காங்க, மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு எதுவும் படிக்கிறீங்க இல்லை இதே எக்ஸாம் திருப்பி வருமானது தெரியல, 2026ல் ஆனுவல் பிளானர் விட போறாங்க. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா தயவுசெய்து நம்மளோட ஆர்எல் அகாடமி சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ கட் ஆஃப் வீடியோ வரும், தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.